தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அம்மா உணவகங்களில் மே 17ஆம் தேதி வரை இலவசமாக உணவு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா உணவகங்களில் வழங்கப்பட்டு வந்த இலவச உணவு நேற்றுடன் நிறுத்தப்பட்டு இன்று முதல் கட்டண அடிப்படையிலேயே உணவுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பெரும்பாலானவர்கள் அம்மா உணவகத்திற்கு வருகை தரவில்லை என்றும் உணவுகள் விற்பனையாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி அம்மா உணவகங்களில் மே 17ஆம் தேதி வரை இலவசமாக உணவு வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ், நீங்க தொடரலாம். அம்மா உணவகத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தில் இந்த கொரோனா நோய் தொற்று காரணமாக தினந்தோறும் ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வந்தாங்க. இதன் காரணமாக கடந்த 20 நாட்களாக அம்மா உணவகத்தில் விலையின்றி, கட்டணமின்றி, விலையில்லாமல் ஏழை எளிய மக்கள் அனைத்து மக்களுக்கும் 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டு வந்தது. குறிப்பாக அம்மா உணவகத்தை பொறுத்தவரை ஒரு இட்லி 1 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய ஒரு விலை சாதாரண நாட்களில, குறிப்பாக இந்த கொரோனா நோய் தொற்று காலங்களில், மிக ஊரக காலங்களில் வேலை இல்லாமல் தினக்கூலிகள், ஏழை எளிய மக்கள் இதன் மூலமாக பயன்பெற்று வந்தாங்க. இந்த நிலையில் தன்னார்வலர்களும் அதே போல அரசியல் பிரமுகர்களும் அம்மா உணவகத்திற்கு, அந்தந்த மாவட்டங்களில் கூடிய அம்மா உணவுகளுக்கு அவர்கள் அளிக்கக்கூடிய பணத்தின் மூலமாக விலை இல்லாமல் பொதுமக்களுக்கு அம்மா உணவகத்தில் 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த உணவு 3 வேளையும் கட்டணம் இல்லாமல் வழங்கக்கூடிய அந்த நடைமுறை இன்றைக்கு திரும்ப பெறப்பட்டது, கைவிடப்பட்டது. இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. அது பொதுமக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அதிகமானோர் ஒரு கவலை தெரிவித்திருந்தாங்க. அதாவது இந்த ஊரடங்கு இன்னும் 17 நாட்கள் இருக்கிறது, அதாவது மே மாதம் 17ஆம் தேதி வரை இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் அன்றாட வேலைக்கு போகக்கூடிய தினக்கூலிகள் இதன் மூலமாக பயன்பெற்று வந்தாங்க. அம்மா உணவகங்களில் மே 17ஆம் தேதி வரை இலவசமாக தொடர்ந்து உணவு வழங்கப்படும். தொண்டு நிறுவனங்களினுடைய உதவியுடன் இந்த இலவச உணவு என்பது மே 17ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். 3 மணி செய்திகள் இணைந்து